ஆகுது, மற்றவங்க யாராக இருந்தாலும் தப்பு தான், தண்டனை தான். அது அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னு பண்ணா பாருங்க. IBC மங்கை விவஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ரோஸ் வாட்டரை நம்ம மோஸ்டா டோனருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா ரோஸ் வாட்டரை 5 விதமா யூஸ் பண்ணலாம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்ப இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரோஸ் வாட்டர் எப்படி மேக் பண்ணலாம்னு பார்ப்போம். ஒரு பவுல்ல தண்ணி எடுத்துக்கோங்க. 2 ஃப்ரெஷ்ஷான ரோஸ் பெட்டல்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி வந்து பிங்க் கலர்ல மாறுற வரைக்குமே ஃப்ளேம் அதிகமாக வச்சுக்கோங்க. அந்த தண்ணி நல்லா மாறினதும் ஃபில்டர் பண்ணி நீங்க டெய்லி ரோஸ் வாட்டரை டோனராகவும் அப்ளை பண்ணிக்கலாம். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபேஸில் டீஹைட்ரேட்டாக இருக்குது, ஸோ எனக்கு பிம்பிள் இருக்குது, ஒரு மாதிரி ஃபேஸ் ரெட்டாக இருக்குது, அந்த மாதிரி உங்கள் ஸ்கின்ல ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உடனே இந்த ரோஸ் வாட்டரை எடுத்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கின்ல இருக்கிற ப்ராப்ளம் வித்தின் அ செகண்டை ரெடியூஸ் பண்ணிவிடும். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்கின் க்ளோ. எல்லா கேர்ள்ஸ்க்குமே நம்ம ஸ்கின் க்ளோவாக இருக்கணும் அப்படி தான் நினைப்பாங்க. ஸோ அதுக்கு இந்த ரோஸ் வாட்டரை யூஸ் பண்ணுங்கள். ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுற என்ன க்ளோ வந்துடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ரோஸ் வாட்டர் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல ரொம்ப ஈஸியாக இன்டேக் பண்ணிவிடும். ஸோ அதனால நம்ம ஸ்கின் ரொம்ப ஹைட்ரேட்டாக அப்புறம் க்ளோவாகவும் இருக்கும். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ஆக்னி ப்ராப்ளம் இருக்கும். ஒன்ஸ் பிம்பிள் ஃபேஸில் வந்துருச்சுனாவே நம்ம ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் ரோஸ் பவுடர் எடுத்துக்கோங்க. கூடவே ஆலோவேரா ஜெல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கி நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நீங்கள் வீக்லி ட்வைஸ் பண்ணிட்டு வர உங்களுக்கு ஆக்னி ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம மேக்கப் போடுறோம். காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒர்க் போகிறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே மேக்கப் போட்டுட்டு தான் நம்ம வெளியே போகிறோம். ஸோ அந்த மேக்கப் போடுறதுனால நம்ம ஃபேஸ் எவ்வளோ டேமேஜ் ஆகுன்றது கண்டிப்பாக இப்போ தெரியாது, ஃபியூச்சரில் தெரியும். ஸோ அந்த மேக்கப்பை எப்பவுமே நைட் தூங்க போதுக்கு முன்னாடியே ரிமூவ் பண்ணிட்டு தூங்குங்க தான் எல்லாரும் சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து அவங்க லேசினஸால அப்படியே தூங்கிடுவாங்க. ஸோ ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபேஸ் வாஷ் சோப் யூஸ் பண்ணணும்னு இல்லை. ஸோ நான் இந்த ஸ்டெப் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இந்த ஸ்டெப் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் மேக்கப் டோட்டலாக ரிமூவ் ஆகிடும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆல்மண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் விட்டமின் இ ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உங்கள் மேக்கப்பை ரிமூவ் பண்ணுங்க. ஸோ இது பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னும் ஹெல்த்தியாக இருக்கும், ப்ளஸ் மேக்கப் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஃபைனல் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பை டார்க் சர்க்கிள்ஸ். அதாவது டார்க் சர்க்கிள்ஸ்ன்றது இப்போ ரொம்ப காமனான விஷயம் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கா அப்போ இந்த ஸ்டெப்பை ட்ரை பண்ணுங்க. 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 காட்டன் பேட்ல டிப் பண்ணி உங்கள் கண்ணில் வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுங்க. இந்த ஸ்டெப்பை நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வந்தாலே போதும், உங்கள் டார்க் சர்க்கிள்ஸை நம்ம நேச்சராகவே ஹிட் பண்ணிடலாம். ஸோ எஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய பியூட்டி ஹேக்ஸ், பியூட்டி டிப்ஸ், ஸ்கின் கேர் இதை பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணுமா? அப்போ IBC மங்கையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குழந்தை பிறந்த உடனே ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டிய வார்த்தை ஹாப்பி பர்த்டே. போயிட்டு எங்க வீட்டுக்கு டேய், அங்க ஒரு இருக்காண்டா, ரொம்ப குட்டியா இருக்காண்டா, என் கையில எந்த அளவு தான் இருக்கான், அவன் மட்டும் டார்ச்சர் தாங்கவே முடியலடா. 2 மாச குழந்தையோட இந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருக்கீங்களா? அமேசிங்கா இருக்குங்க.